ஞானம் முழுதளந்த நாயகி தாய் உந்தன் கோல நிழலில் குடியிருக்க தாய்விடும் ஓர் சாலை சிறுவர் தமிழ் வழங்க வேண்டும். அன்பார்ந்த பெரியோர்களே, அறிவுடை சார்ந்தவர்களே, வணக்கம். முதல் பார்வையின் இலக்கிய உலாவில் உங்களோடு உரையாடுவதில் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய இலக்கிய உலா சந்திப்பு அரங்கத்தில் அருந்தமிழ் புலவர் ஔவையாரை பற்றி சிறிது சிந்திப்போம். ஔவையார் நன்கு அறிமுகமான ஒரு அருந்தமிழ் புலவர், பெண்பார் புலவர். ஔவையார் என்ற பெயர் கொண்ட பல புலவர்களை தமிழிலக்கிய வரலாற்றிலே நாம் சந்திக்கிறோம். அவர்களுடைய செய்யுள் நடை, அவர்களோடு பழகியவர்கள், இவைகளையெல்லாம் வைத்து ஆராயும் போது அவர்கள் பல்வேறு காலங்களில் வாழ்ந்தவர்கள் என்பது தெரிகிறது. தமிழிலக்கிய வரலாற்றில் 5 ஔவையார்களை சந்திப்பதாக தமிழ் அறிஞர்கள் சொல்லுகிறார்கள். அதிலே மூத்த ஔவையார் சங்ககால ஔவையார். இன்று அந்த சங்ககால ஔவையாரை பற்றி சிறிது சிந்திப்போம். பெரியோர்களே, சங்ககாலத்தில் ஆண்களைப் போல் பெண்களும் கல்வி கேள்விகளில் சிறந்தவர்களாக இருந்திருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, கல்வி கேள்விகளில் சிறந்தவர்களாக இருந்ததோடு மட்டுமல்லாமல் கவி புனைகின்ற ஆற்றலும் செய்யுள் இயற்றுகிற ஆற்றலும் படைத்தவர்களாக இருந்திருக்கிறார்கள். ஒக்கூர் மாசாத்தியார், நப்பசரையார், நச்சள்ளையார், காவற்பண்டு, பாரி மகளிர் போன்ற பெண்பார் புலவர்கள் மிக அற்புதமாக செய்யுள் இயற்றி இருக்கிறார்கள். அதிலே ஒக்கூர் மாசாத்தியார் பாடிய பாடல் நம் நெஞ்சை நொக்குருகை செய்வது. தாய் நாட்டை காப்பதற்காக ஒரு மரக்குல மங்கை தன்னுடைய தந்தையையும் கணவனையும் ஒரே மகனையும் தியாகம் செய்த ஒரு அற்புதமான தியாக வரலாற்றின் ஓவியம்தான் ஒக்கூர் மாசாத்தியார் நம் நெஞ்சை நொக்குறும்படி பாடிய அந்த அற்புதமான செய்யுள். பாரி மகளிரின் கையறு நிலை பாடலை படிக்கிற போது நம் கண்கள் குழமாகின்றன. கபிலர், பரணர் போன்ற மிகப்பெரிய புலவர்களோடு ஒப்பாக வைத்து எண்ணப்படக்கூடிய சிறப்புடையவர் ஔவையார். பட்டங்கள் ஆள்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரினில் பெண்கள் நடத்த வந்தோம், எட்டும் அறிவினில் ஆணுக்கு இங்கே பெண் இழைப்பில்லை காணென்று கும்மியடி என்று எட்டயபுரம் எழுச்சி முகமாக்கவிஜன் கரிசல் மண்ணிலே கந்தக கவிதை மழையை பொழிந்தவன் அந்த முண்டாசு கவிஞன் முறுக்கு மீசை பாரதி புலவன் பாடினானே, அது பண்டை தமிழகத்தில் சங்க காலத்திற்கு மிகவும் பொருந்தும். சங்க சார்ந்தோர்களுள் மிக அதிகமான பாடல்களை பாடியவர்கள் என்ற வரிசையில் 9வது இடத்தில் வைத்து போற்றப்படுபவர் ஔவையார். 8 தொகை நூல்களான புறநானூறு, அகநானூறு, கலித்தொகை, நற்றிணை, குறுந்தொகை போன்ற நூல்களில் 59 செய்யுள்களை ஏற்றியிருக்கிறார் ஔவையார். ஔவையார் வரும் அருந்தமிழ் புலவராக மட்டும் செயல்பட்டார் இல்லை. ஔவையாரை நினைக்கிற போது நமக்கு அதியமா நெடுமானஞ்சி என்ற மன்னனுடைய பெயர் நினைவுக்கு வராமல் இருக்காது. பொதுவாக ஔவையார் என்ற பெயரை கேட்டவுடன் நமக்கு ஆத்திச்சூடி கொன்றைவேந்தன் பாடிய ஔவையார் தான் நினைவுக்கு வரும். ஆனால் அவர்களுக்கெல்லாம் முதல் தலைமுறையில் இருந்த ஔவையார் தான் அதியமா நெடுமானஞ்சியால் மிகுதியும் போற்றப்பட்டவர், பாராட்டப்பட்டவர், ஆதரிக்கப்பட்டவர்.
அதிகமான நெடுமானஞ்சியினுடைய போர் தூதராக ஔவையார் செயல்பட்டிருக்கிறார். இப்ப இந்த காலத்தில் ஒரு நாட்டினுடைய பிரதிநிதியாக இன்னொரு நாட்டில் பணியாற்றுபவர்களை அம்பாசடர் அல்லது தூதர் என்று சொல்லுவோம். அந்த காலத்தில் ஒரு தமிழ் புலவர் தூதராக செயல்பட்டிருக்கிறார் என்றால் அது பெண்குலத்திற்கே பெருமை தருவது. சங்ககால பெண்பார் புலவர்களை சங்க சார்ந்தோர்கள் நல்லிசை புலமை மெல்லியலார் என்று அழைப்பார்கள். இப்போது ஒரு நாட்டுக்கு இன்னொரு நாட்டுக்கு ஒரு பிரச்சனை என்று வந்தால் அதனை பேசி தீர்த்து கொள்ள முயல்வார்கள். அந்த பேச்சு பல மட்டங்களில் நிகழும். தூதர்கள் மட்டத்தில் பேச்சு நடக்கலாம், வெளியுறவுத்துறை அமைச்சர்கள் மட்டத்தில் பேச்சு நடக்கலாம், அல்லது போர் மூழ்கிற ஒரு நிலை வருமேயானால் இரண்டு நாட்டினுடைய ராணுவ தலைவர்களின் மீது ராணுவ தலைவர்களை ஆற்றலுடையவர் என்று கருதி இருக்கிறார். அதிகமாக தொண்டைமான் என்ற சிற்றரசவே கருத்து வேறுபாடு. ஔவையாரை தூது அனுப்புகிறார். ஔவையார் போர் தூதராக போகிறார். அப்படி சென்ற ஔவையாரை தொண்டைமான் வரவேற்று முதலில் அவன் என்ன செய்தான் என்றால் தன்னுடைய போர் கருவிகள் வைக்கப்பட்டிருக்கின்ற கொட்டிலை காட்டினான். நேராக அரண்மனைக்கு அழைத்து சென்று ஔவையாரோடு அவன் பேச்சு நடத்தினான். இல்லை, ஔவையாரை அழைத்து சென்று ஆயுதங்கள் வைத்திருக்கிற ஆயுத சாலையை திறந்து காட்டினான். தொண்டைமானுடைய எண்ணம் என்ன என்றால், இந்த போர் கருவிகளை ஆயுதங்களை ஔவையார் பார்த்ததும் அஞ்சி விடுவார். அதனால் தொண்டைமான் ஆற்றலுடையவன், அதனால் அவனோடு அமராட வேண்டாம், சமாதானம் செய்து கொள்ளலாம் என்று தன்னுடைய தலைவனாகிய அதிகமான நெடுமானஞ்சிக்கு சொல்லுவார் என்று தொண்டைமான் நினைத்தார். பெரியோர்களே, இந்த காலத்திலும் இதுதான் நினைக்கிறது. இப்போது ஒரு நாடு இன்னொரு நாட்டை அச்சுறுத்துகிறது என்று சொன்னால் அந்த நாடு வைத்திருக்கிற ஆயுதங்களை காட்டித்தான் அச்சுறுத்துகிறது. எங்களோடு அவராடினால் ஒரு கணத்தில் உங்களுடைய நாட்டை பொசிக்கி விடுவோம், அவ்வளவு ஆற்றலுடைய அணுகுண்டு எங்களிடத்தில் இருக்கிறது, ஹைட்ரஜன் பாம் இருக்கிறது என்றெல்லாம் பயமுறுத்துகிறார்கள். எனவே இன்று ஆயுதங்களை வைத்துத்தான் பிற நாட்டை அச்சுறுத்துகிறார்கள். இது அன்றும் இருந்திருக்கிறது. அன்று ஆயுதங்கள் வேல், ஈட்டி, வாள், அம்பாக இருந்தன. இன்று அவை அணுகுண்டாக மாறியிருக்கின்றன. எனவே ஆயுதங்களில் மாற்றமே தவிர கால கருத்தில் மாற்றமில்லை. தொண்டைமான் காட்டுகிறான், ஔவையார் பார்க்கிறார் அந்த ஆயுத சாலைகளை. ரொம்ப அற்புதமாக இருந்தது. அப்படியே அவனை வாயார புகழ்த்துகிறார். ஆகா, இப்படி இந்த ஆயுதங்களிலே எவ்வளவு அழகாக வைத்திருக்கிறாய். நெய்கள் பூசப்பட்டிருக்கின்றன, மாலை சூட்டப்பட்டிருக்கிறது, மயிர்பீலி செருகப்பட்டிருக்கிறது, கைப்பிடிகளெல்லாம் உருண்டு திரண்டு பழபழ என்று இருக்கின்றன. கூர்மை வழுங்காமல் அப்படியே புத்தம் புதிதாக காட்சியளிக்கிறது. கருவிகளை எப்படி வைக்க வேண்டும் என்ற கலை உனக்கு கைவந்த கலையாக இருக்கிறது. ஆனால் என்னை அனுப்பிய என்னுடைய தலைவனாகிய அதிகமான நெடுமானஞ்சியினுடைய ஆயுதங்களும் பாவம், அவைகள் கொல்லப்பட்டறையிலே கிடக்கின்றன. எங்கே உன்னுடைய ஆயுதங்கள் மலரோடு உறவாடுகின்றன, ஆனால் என்னுடைய தலைவனுடைய ஆயுதங்களோ மண்ணோடு உறவாடுகின்றன, கரிகளோடு அவைகள் பேசுகின்றன என்று அடுக்கிக் கொண்டே போகிறார். தொண்டைமானை புகழ்வது போல் அப்படி ஒரு பஞ்ச புகழ்ச்சியாக அதிகமான நெடுமானஞ்சியினுடைய ஆற்றலை சொல்லுகிறார். இவ்வாறு புகழ்வதிலிருந்து நீ படைக்கல பயிற்சி இல்லாதவன், ஆனால் என்னுடைய தலைவன் போர்க்கள பயிற்சி உடையவன் என்பதை குறிப்பாக சுட்டி காட்டுகிறார். மிக அருமை. அந்த பாடலை பாருங்கள்.
இவ்வே பீலி அணிந்து மாலை சுட்டி கண்திர நோன்கால் திருத்தி நெய்யணிந்து கடியுடை வியநகரவ்வே அவ்வே பகைவர் குத்தி கோடு முதி சிதைத்து கொல்திரை குற்றிலமாதோ. இவ்வே பீலி அணிந்து மாலை சுட்டி கண் திரள் நோன்கால் திருத்தி நெய்யணிந்து கடியுடை வியநகரவ்வே. உன்னுடைய ஆயுதங்கள் எல்லாம் பீலி அணிந்து மாலை சூட்டி கண் திரள் நோன்கால் திருத்தி நெய்யணிந்து கடியுடை வியநகரவ்வே. எல்லாம் பாதுகாப்பான அறையில் இருக்கிறது. ஆனால் என்னுடைய தலைவனுடைய ஆயுதமோ பகைவர் குத்தி கோடு முதி சிதைத்து கொல்துறை குற்றிலமாதோ. தூது என்று ஒரு அதிகாரம் திருவள்ளுவர் படைத்திருக்கிறார். அதிலே தூது செல்கிறவர்களுக்கு என்னென்ன பண்புகள் இருக்க வேண்டும் என்பதை மிக அருமையாக பட்டியலிடுகிறார். அன்பு, அறிவு, ஆராய்ந்த சொல்வன்மை தூதுரைப்பார்க்கு இன்றியமையாத ஒன்று. அற்புதமான குரல். அன்பு, அறிவு, ஆராய்ந்த சொல்வன்மை தூதுரைப்பார்க்கு இன்றியமையாத ஒன்று. முதலில் அன்பை சொன்னார். யாருக்காக தூது போகிறோமோ அவர்களிடத்தில் பேரன்பு உடையவராக இருக்க வேண்டும். எந்த சூழலையும் தன்னுடைய நாட்டினுடைய இறையாண்மைக்கு ஊர் வராத உடம்புக்கு பேச வேண்டும். சில பேர் அப்படி அல்ல. போகிற இடத்தில் கிடைக்கிற வரவேற்பு பரிசுகள் சூட்கேஸை வாங்கிட்டு அப்படியே மரட்டி அடிச்சிருவான். அதனாலே தான் திருவள்ளுவர் அன்பு என்றார். யாருக்காக தூது செல்லுகிறாயோ அவர்களுடைய மீது அன்பாக இருக்க வேண்டும். ஒருவேளை தூது செல்லுகிற இடத்தில் உன்னுடைய உயிர் போவதாக இருந்தாலும் அந்த நிலையிலிருந்து மாறக்கூடாது என்பதை திருவள்ளுவர் மிக தெளிவாக சுட்டி காட்டுகிறார். இரண்டாவது அறிவு. எந்த பொருள் பற்றி எதற்காக எந்த காரியத்திற்காக தூது போகிறாயோ அந்த செயலை பற்றிய முழுமையான அறிவு வேண்டும். மூன்றாவது ஆராய்ந்த சொல்வன். எதை பேச வேண்டும், எப்படி பேச வேண்டும், எவ்வாறு பேச வேண்டும், எவ்வளவு நேரம் பேச வேண்டும், எந்த நேரத்தில் பேச வேண்டும், எல்லாம் தெரியும். இந்த இலக்கணத்திற்கு இலக்கியமாக அமைந்தவர் ஔவையார். ஒரு பெண்பார் புலவர் தான். எவ்வளவு அழகாக சொல்லுகிறார். பேடிகை ஒள்வாள் போலவி. உங்களுடைய ஆயுதங்கள் எல்லாம் ஒரு அழகான நல்ல யாழ் இருக்கிறது, நல்லதோர் வீணை. அது ஒரு சங்கீத வித்வான் கையில் யாழ் வாசிக்க தெரிந்தவனுடைய கையில் இருந்தால் அதனை மடியில் வைத்துக் கொண்டு அதனுடைய நரம்புகளில் தன்னுடைய விரல்களை லாபகமாக வருடி கேட்பவர்களுடைய ஊனையும் உயிரையும் உருக்குகிற அபூர்வ ராகத்தை மீட்டுவார். ஒரு ஞான சூன்யத்திடம் கிடைத்தால் வீணையை வெட்டி விறகாக்கி விடுவார். ஒரு புல்லாங்குழல் அடுப்பூதிய கதைதான். எம்பெருமான் கண்ணனுடைய கையில் இருக்கிற புல்லாங்குழல் சிறுவர்கள் தடவி பரிமாற என்பார் ஆழ்வார் பெருமகன். எனவே உனக்கு போர்க்கள பயிற்சி இல்லை என்பதை சுட்டி காட்டுகிறார். அது மட்டுமல்ல, இன்னொன்றையும் அவர் தொண்டைமானுக்கு சுட்டி காட்டினார். தொண்டைமானே என்னுடைய தலைவன் அதிகமான அவன் ஒரு தனி மனிதன் அல்ல, அவன் ஒரு இயக்கம். He was not an individual but an institution. அவனுக்கு ஏதாவது ஒன்று வந்தால் சுற்றத்தார், மற்றவர்கள், உற்றார் உறவினர், சுற்றத்தார், ஊரார் எல்லோரும் வந்து அவனுக்காக உயிர் கொடுக்க துணிவார்கள். என் தெரியுமோ? உண்டாயின் பதம் கொடுத்து இல்லாயின் உடல் ஒன்றும் இல்லோர் ஒக்கல் தலைவன் என்னுடைய அதியமா. எவ்வளவு அழகா சொல்றாங்க. இவ்வே பீலி அணிந்து மாலை சுட்டி கண்திர நோன்கால் திருத்தி நெய்யணிந்து கடியுடை வியநகரவ்வே அவ்வே பகைவர் குத்தி கோல் முதி சுதைத்து கொல்துறை குற்றிலமாதோ என்றும் உண்டாயின் பதம் கொடுத்து இல்லாயின் உடல் ஒன்றும் இல்லோர் ஒக்கல் தலைவன் அண்ணல் எம் கோமான் வைருதி வேலை என்று அற்புதமான பாடல்.
என் தலைவன் அதியமான் எப்படிப்பட்டவன் தெரியுமா? நிறைய உணவு இருந்தால் எல்லோருக்கும் வாரி வாரி வழங்குவார். குறைவான உணவாக இருந்தால் எல்லோரையும் அழைத்து உடன் இருந்து உண்பார். பகுத்துண்டு பதுயிர் ஓம்புகின்ற பண்பாட்டில் வளர்ந்தவன். சுற்றம் தளால் என்று ஒரு அதிகாரம். அதுல சுற்றத்தால் சுற்ற படவொழுகல் செல்வத்தால் பெற்றத்தால் பெற்ற பயன் என்பார். செல்வந்தான் பெற்றத்தால் பெற்ற பயன். செல்வருக்கு அழகு செழுங்களை தாங்குதல். உண்டாயின் பதம் கொடுத்து இல்லாயின் உடன் உண்ணும் எல்லோர் மக்கள் தலைவன். எல்லோரையும் அழைத்து வைத்து சுற்றத்தார் சூழ அமர்ந்து உண்பார். அது மிகப்பெரிய பண்பாடு. இன்றைய சமபோஜி பந்தனத்தில் இந்த சமபந்தி போஜனத்திற்கு முதலில் தொடக்க விழா நடத்தியவனே அதியமான் தான். சில செல்வந்தர்கள் மிக சிறந்த விருந்து வைப்பார்கள். ஆனால் விருந்தினரோடு உண்டு அமர்ந்து உண்ண மாட்டார்கள். அது அவருடைய பிரஸ்டீஜ் மாதிரி. பிரமாதமா விருந்து வைப்பார்கள். ஆனால் அவர்கள் உட்கார்ந்து சாப்பிட மாட்டார்கள். ஆனால் அதியமான் அப்படி அல்ல. உண்டாயின் மதம் கொடுத்து இல்லாயின் உடன் உண்ணும். ஒரு பெரிய மன்னன் சாதாரண பரிசு வருகிற புலவர்களோடு அமர்ந்து அவனும் உண்கிறான் என்றால் அது எவ்வளவு பெரிய பண்பாடு. துரியோதனன் கர்ணனோடு உடன் உண்டு அமர்ந்து உண்ட அந்த ஒரு நிலைதான் கர்ணனை அப்படியே உலுக்கியது. துரியோதனனுக்காக உயிர் கொடுக்க துணிந்த காரணங்களும் அதுவும் ஒன்று. தந்தை குந்தி போய் கர்ணனுக்கு சொல்லுகிறார், மகனே, நான் தான் உன்னுடைய தாய், உன்னை பெற்றவள், வந்திருக்கிறேன் என்று தன்னுடைய தாய் என்று நிரூபித்து விட்டு தம்பிமார்கள் பாண்டவர்கள் அவர்கள் பக்கம் வா என்று அழைக்கிறாள் குந்தி. அதற்கு கர்ணன் சொன்ன பதில் மிக அருமையான பதில். பெற்ற நீர் மகவன்பு இல்லாமையோ அன்றி பெரும்பழி ராணியோ விடுத்தீர். அற்றை நாள் தொடங்கி என்னை இன்றளவும் ஆறுயிர் துணையென கருதி கொற்றமா மகுடம் புனைந்து கூட இருந்து உண்டு என்றார். அந்த கூட இருந்து உண்டு அது ரொம்ப சிறப்பா. துரியோதனன் எப்படி வாழ்ந்தவன்? தன்னச்சில் தான் உண்ணாத தகைமையாளர். ஒரு தட்டு நிறைய லட்டு வந்தா ஒரு லட்டை எடுத்தா அவ்வளவுதான். அது பிறகு எச்சில் அடுத்த லட்டை எடுக்க மாட்டான், போயிட வேண்டியதான். அடுத்த பிளேட்ல தான் லட்டு வரணும். அப்படி வாழ்ந்தவன். தன்னச்சில் தான் உண்ணாதவன். நாம இருந்தா லட்டை மட்டுமா எடுப்போம், தட்டையும் எடுத்துரும். இப்படிதான் ஒரு இடத்துல போயிருந்தேன். நிகழ்ச்சி முடிந்தவுடன் நல்லா விருந்து வைத்தார்கள். வடை பாயாசம் எல்லாம் வைத்தார்கள். ரொம்ப டேஸ்டா இருந்தது. சாப்பிட்டுட்டு போய் இலையை போட்டு, அது பக்கத்துல ஒரு குட்டி நாய் பெரிய நாய் படுத்திருந்தது. குட்டி நாய் ஓடி வந்து அந்த இலையை பார்த்தது, திரும்பி போயிட்டது. அப்ப அந்த பெரிய நாய் குட்டி நாயை பார்த்து கேட்குது, ஏன் நாய்க்கு பிறந்த நாய, நான் ஒரு சீனியர் மேன் இங்க படுத்திருக்கிறேனே, எனக்கு ஒரு வார்த்தை கேட்கப்படாது? இந்த நடுவாரம் மாதிரி ஆள்கள் எல்லாம் சாப்பிட்டுட்டு இலைய போட்டா அதுல நமக்கு ஒண்ணு இருக்காது. நாம செய்யற வேலையை அவனே செஞ்சிருவான். சுத்தமா வலிச்சு எடுத்துரும். தன்னச்சில் தானும் தகைமையாளர். எவ்வளவு அருமையா பேசுறாரு. இந்த பேச்சாற்றல் தான் ஔவையாருடைய சிறப்பை நமக்கு காட்டுகிறது. 1957 என்று நினைக்கிறேன், ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் காஷ்மீர் பிரச்சனை பற்றி ஒரு பெரிய விவாதம். பாகிஸ்தான் சார்பில் ஜஃபருல்லா கான் என்பவர் பேசினார். இந்தியாவின் சார்பிலே கலந்து கொண்டவர் அமரர் கிருஷ்ணன். ஜஃபருல்லா கானுடைய அவர் உலக நீதிமன்றத்தின் நீதிபதியாக இருந்தவர். அவருடைய பேச்சை பற்றி சொல்லும் வரும்போது வெண்கல பாத்திர கடையில மத யானை புகுந்தது மாதிரி இருக்குமா, அப்படி பேசக்கூடிய ஆளு. பாகிஸ்தான் சார்பில் பிரமாதமா பேசினாரா.
அந்த சபையில் இருந்தவர்கள் எல்லாம் ஆச்சரியப்பட்டார்கள், வியப்போடு கேட்டுக்கொண்டிருந்தார்கள். அப்படி அவருடைய பேச்சு அமைந்தது. பேசி முடித்த பிறகு சபை தலைவர் வி.கே. கிருஷ்ணமேனனிடம் சொன்னாராம், அவர்கள் எழுப்பியிருக்கிற கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்லுவதற்கு நீங்கள் தயார் பண்ணுவதற்கு வேண்டிய கால அளவை எடுத்துக் கொள்ளுங்கள். அதன் பிறகு இந்த கூட்டத்தை மீண்டும் வைத்துக் கொள்ளலாம் என்றார். உடனே கிருஷ்ணமேனன் அவர்கள் சொன்னார்களா, இல்லை, நான் இன்றே இந்தியாவுக்கு புறப்பட வேண்டும், எனக்கு அந்த முக்கியமான வேலைகள் இருக்கிறது, நான் இப்போதே பதில் சொல்லுகிறேன். இதை கேட்டவுடன் சபையில் இருந்தவர்களெல்லாம் ஆச்சரியப்பட்டார்களா, என்ன இப்படி சொல்றாரே, எப்படி இவர் பதில் சொல்லுவார்? 8 மணி நேரம் பேசி இருக்கிறார். வரலாற்றிலேயே மிக நீண்ட நேரம் நிகழ்ந்த பேச்சு அது என்கிறார்கள். 8 மணி நேரம் பேசியவர் without having a single cup of tea என்கிறார்கள். கிருஷ்ணமேனனுக்கு என்ன ஒரு பழக்கம் என்றால், அடிக்கடி டீ சாப்பிடுவார். அவருடைய உடம்புல ரத்தம் ஓடுவதற்கு பதில் டீ தான் ஓடுகிறது என்று பெரியவர்கள் அவர்கள் கிண்டல் பண்ணுவார்களா. அப்படி அடிக்கடி டீ சாப்பிடுகிற இயல்புடைய கிருஷ்ணமேனன் 8 மணி நேரம் ஒரு சிங்கிள் கப் டீ சாப்பிடாமல் பேசி இருக்கிறார். ஜபருல்லா கான் எழுப்பிய அந்த வினாக்களை எல்லாம் அப்படியே சின்னாபின்னப்படுத்தி அந்த முதுகம்பை ஒடித்து அவைகளெல்லாம் அந்த அவையிலே துடிக்கும்படியாக மிக அற்புதமாக பேசியிருக்கிறார். அவருடைய பேச்சை குறிப்பிடுவதற்கு ஸ்டெனோவால விட முடியாது, அவ்வளவு வேகமான பேச்சு. அந்த பேச்சு முடிந்து வருகிற போது ஒரு நிருபர் கிண்டலாக கேட்டார், ஏன் நீங்க கலந்து போகக்கூடாது என்று. உடனே கிருஷ்ணமேனன் அவர்கள், Ganges and Mississippi never mingle together என்று. இதெல்லாம் ஒரு பேச்சாற்றலுடைய, அதையெல்லாம் வள்ளுவர் எவ்வளவு அழகாக சொன்னார். கடனறிந்து காலம் கருதி இடனறிந்து எண்ணி உரைப்பான் தனி. இந்த தூதர்கள் என்று வருகிற போது காவிய தூதர்களில் பகவான் கண்ணனுடைய தூது மிக அற்புதமானது. ஒரு நாட்டினுடைய தூதர் பகவான் கண்ணனை போல இருக்க வேண்டும். பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் போர் முழுகிற சூழலில் தருமன் சமாதான பிரியன் கடைசி முறையாக பகவான் கண்ணனை அழைத்து, கண்ணா, எங்களுக்காக கடைசி முறை நீ ஒரு முறை துரியோதனிடத்தில் தூது போக வேண்டும் என்று கேட்டார். பகவான் கண்ணனும் சரி நான் போறேன். துரியோதனன் ஒரு மோசமான ஆளுதான், என்னை திட்டுவான், இருந்தாலும் நீங்கள் சமாதானமாக போவதில் எனக்கு ரொம்ப விருப்பம்தான் என்று பகவான் கண்ணன் தருமனிடத்தில் சொன்னார். கண்ணனுடைய எண்ணமே குருச்சேத்திர போரை தூண்ட வேண்டும் என்பதுதான். குருச்சேத்திர போர் நடக்க வேண்டும், பூபாரம் தணிய வேண்டும், இதுதான் அந்த பகவானுடைய அவதார நோக்கமே அதுதான். இருந்தாலும் தருமனிடத்தில் சமாதான பிரியன் போல் பேசுகிறார். தருமனே, நான் தூது போகிறேன், எனக்கு ஒன்றும் ஆட்சேபனை இல்லை, ஆனா துரியோதனிடத்துல போய் என்ன சொல்லணும் அதை தெளிவா நீங்க சொல்லிருங்க. பாருங்கப்பா, 5 பேர் பாருங்க, பஞ்சபாண்டவர்கள் 5 பேர். ஒரு முறை நான் வகுப்பில் பாண்டவர்கள் எத்தனை பேருடான்னு கேட்ட ஒரு பையன் திடீர்னு எழுந்திருந்து 6 பேர் சாருங்க. எனக்கே ஒரு மாதிரி சந்தேகம் வந்துட்டு, ஒருவேளை அவன் கொஞ்சம் விஷயம் தெரிஞ்ச பையன், கொஞ்சம் குறும்புக்கார பையனும் கூட, ஒருவேளை 6 பேரா இருக்குமோ எனக்கே சந்தேகம். எண்ணி பார்த்து தருமன், பீமன், அர்ஜுனன், நகுலன், சகாதேவன் 5 பேர் தானே வருது, இந்த பையன் 6 பேருங்கிறாரு, எதுக்கு பிரச்சனை? அவன்கிட்டே கேட்டுருவான், எப்படிடா பாண்டவர்கள் 6 பேர்? அவன் சொன்னான், சார் இதெல்லாம் ரொம்ப சிம்பிள் சார், பஞ்சபாண்டவர் 5 பேர், போப்பாண்டவர் ஒருவர், அப்படி பாண்டவர் 6 பேர் சார். குறும்போக்கான பசங்க. பகவான் கண்ணன் கூப்பிட்டான், எல்லாரும் வாங்கப்பா உட்காருங்க, நான் என்ன சொல்லணும்? நாளைக்கு இந்த கண்ணன் போய் விஷயத்தை கெடுத்துட்டான்னு சொல்லப்படாது.
தர்மா நீதான் சீனியர் மேன், வாட்ஸ் யுவர் ஒப்பீனியன் சொல்லுங்க. தர்மன் சொல்லுகிறார். தர்மனை பார்த்து பகவான் கண்ணன் கேட்டார். தர்மர் சொல்லுகிறார், கண்ணா, வைரவனும் கடுநறுப்பை மிக முட்டி வளர்க்கின் உயர் வரைக்காடன்ன செய்கிற மறியல் அமளிவர சேர இரு திறத்தேனும் சென்று வாழ்வேன். கைரவமும் தாமரையும் கமழ்பொழன குறுநாட்டில் கலந்தே வாழ உயிரனையாய் சந்துபட உரைத்தருள் என்றால் அறத்தின் உருவம் போல்வான். கண்ணானாக 2 பேரும் ஒருவருக்கு ஒருவர் கோபமாகிய பகையை முட்டிக் கொண்டிருந்தால் மூங்கில் காட்டிலே ஒரு மூங்கிலும் இன்னொரு மூங்கிலும் உரசுகிறதால் ஏற்படுகிற தீயால் மூங்கில் காடே அழிவது போல் பாண்டவர்களும் கௌரவர்களும் பகைத்துக் கொண்டு மோதுவதால் இந்த குருகுலமே அழிந்துவிடும். அது ஒரு அருமையான கருத்தை சொன்னார் தர்மர். கைரவமும் தாமரையும் கமழ்படன குறுநாடு என்றார். தாமரை மலரும் அல்லி மலரும் ஒரு தடாகத்தில் அருகருகே வளர்ந்திருக்கின்றன. தாமரை காலையில் கதிரவனை கண்டு மலரும், அல்லி மாலையில் சந்திரனை கண்டு மலரும். இப்படி ஒன்றுக்கொன்று நேர்மாறான 2 மலர்கள் ஒரு தடாகத்தில் பூத்து அருகில் இருக்கிற பொழுது 6 அறிவு உடைய பாண்டவர்களும் கௌரவர்களும் பகைப்பது நல்லதா என்று அருமையாக கேட்டார். தர்மானி சொல்றது சரிதான், ஆனா என்ன சொல்லணும் துரியோதனட்ட அது மட்டும் சொல்லு. தர்மர் சொன்னார், முந்து உருவம் பனிக்கொடியோன் மூதூரில் நடந்து உழவர் முந்தில் தோறும் நந்தூரும் புனல் நாட்டின் தரன்களுக்காக குருநாட்டை கேடு. சரி தர்ம நியாயம்தான் நீ கேட்கிறது. ஆனா ஒருவேளை துரியோதனன் அந்த நாடு தரமாட்டேன் என்று சொன்னான் என்றால் நான் என்ன சொல்லணும்? நாடொன்றும் நல்கானாகில் 5 ஊர் வேண்டும். ஓஹோ அப்படியா? ஆமா ஆமா, ஆளுக்கு ஒரு ஊர், ஏதாவது தங்குறதுக்கு ஒரு ஊர் வேண்டியதானே. கொஞ்சம் பாஸ் கொடுத்துட்டு சொன்னான் பகவான் கண்ணன். தர்மரே, ஒருவேளை 5 ஊர் கூட தரமாட்டேன் என்று துரியோதனன் சொன்னால் அதற்கு நான் என்ன சொல்லணும்? 5 இளம் வேண்டு என்றார். 5 வீடாவது கேடு. முந்தூர்வம் படிக்கொடியோர் மூதூரில் நடந்து உழவர் முந்தில் தோறும் நந்தூரும் புனல் நாட்டின் தரன் வேண்டு. நாடொன்றும் நல்கானாகில் 5 ஊர் வேண்டு. அவை இளையனில் 5 இளம் வேண்டு. பகவான் கண்ணனுக்கு என்ன எண்ணம் என்றால், தருமனுடைய வாயிலிருந்து போர் என்ற சொல் வர வேண்டும். இதுதான் அவனுடைய எண்ணம். அந்த போர் என்ற சொல் வர வேண்டும். அது எப்படி வரவழைப்பது என்பதற்குத்தான் இப்படி சுற்றி வளைத்து கேட்கிறார். தருமரே, ஒருவேளை இந்த 5 ஊர் கூட தரமாட்டேன் என்று துரியோதனன் சொல்லிவிட்டால் நான் திரும்பி வந்து விடவா என்று சொல். முந்தூர்வம் பனிக்கொடியோன் மூதூரில் நடந்து உழவர் முந்தில் தோறும் நந்தூரும் புனல் நாட்டின் திறன் வேண்டு. நாடொன்றும் நல்கானாகில் 5 ஊர் வேண்டு. அவை இளையனில் 5 இளம் வேண்டு. அது மறுத்தால் சரி சொன்ன, அது மறுத்தால் என்ன சொல்லணும்? அது மறுத்தால் அடுபோர், அடுபோர் வேண்டாமா? அடுபோர் வேண்டும். தர்மம் இங்க பாருங்க, அடுபோர் வேண்டு என்று சொன்ன தர்மனுக்கு போரின் விருப்பம். யாராவது போரை போய் வேண்டுவார்களா? எதிரி வீட்டுக்கு முன்னால போய் எப்பா நான் உன்னோடு போர் செய்ய வேண்டி விரும்பி இங்கே வந்திருக்கிறேன், நீ வெளியே வா என்று யாராவது சொல்லுவார்? அப்ப தூதனுடைய எண்ணம் தர்மனுடைய வாயிலிருந்து போர் என்று சொல்வது. கண்ணா, நீ நாங்க சொல்றதையா நீ கேட்க போற? ஏற்கனவே நீ டிசைட் பண்ணிட்ட. திருவுளத்தின் கருத்து எதுவோ அது எனக்கும் கருத்து என்றான் தெய்வம் என்ன சகாதேவன் சொல்ற. பகவான் கண்ட நினைத்தான், யார் இந்த பயங்கரமான ஆளா இருக்கான்னு. சகாதேவா ரொம்ப புழுக்கமா இருக்குல்ல, அப்படி காற்றோட்டமா அங்க போய் தனியா போய் பேசுவோம்னு சகாதேவனை அழைச்சிட்டு போயிட்டான். அவன்கிட்ட போய் கேட்டா, என்ன நீ இப்படி ஓவரா பேசுற? குருச்சேத்திர போர் வராம நீ தடுத்துருவியோ? அதுக்கு சகாதேவன் சொன்னான், நீ பாரதாமரில் யாவரையும் நீராக்கி பூபாரம் தீர்க்க புரிந்தாய் புயல் வண்ணா.
கோபாலா போரேரே கோவிந்தா நீ என்று மகாபாரதம் அகற்ற மற்றார்கள் வல்லார். நீதான போரத்தோ உண்டாக்குறவன் நீதான், இல்லாமல் செய்கிறவன் என்றார். அவன் எப்படி நீ போற நிறுத்துவான்னு பகவான் கண்ணன் சகாதேவன் இடத்தில் கேட்டான். அதுக்கு வழி இருக்குன்னா சொல்லுன்னார் பகவான். பாராள கண்ணன் இகழ் பார்த்தனைவன் கொன்று அணங்கின் காலால் குழல் களைந்து காலில் தலை பூட்டி நேராக கைப்பிடித்து நின்னையும் நான் கட்டுவனேல் வாராது காக்கலாம் மகாபாரதம் என்றார். கர்ணனுக்கு நாட்டை கொடுக்கணும், அர்ஜுனனை கொல்லணும். ஏன்னா அர்ஜுனனும் கர்ணனும் இருந்தால் நிச்சயம் குருச்சேத்திர போர் வந்துவிடும். பாஞ்சாலிக்கு மொட்டை அடிக்கணும். ஏன்னா துரியோதன துச்சாதன ரத்தத்தை எண்ணெயாக தேய்த்துத்தான் கூந்தல் முடிப்பேன் என்று சபதம் செய்திருக்கிறான். எனவே பாஞ்சாலியை மொட்டை அடிக்கணும். இவ்வளவு செஞ்சு உன்னை சும்மா விட்டா நீ எப்படியாவது குருச்சேத்திர போல தோற்றுவித்திருவா, மூட்டி விட்டுடுவ, உன்னையும் முடிச்சு கட்டணும்னா. அதுக்கு பகவான் சொன்னா, இதுக்கு முன்னால உள்ளதெல்லாம் நீ செஞ்சிடலானா என்ன எப்படி கட்டுவான்னா, அன்பனும் பிடிக்குள் பகவான் கண்ணனை 10,000 வடிவம் கொண்டான் பகவான் கண்ணன். மூல வடிவத்தை கண்டு அன்பனும் கயிற்றால் இறுக கட்டினான் சகாதேவன். சகாதேவா மூச்சு தொடர்கிறது, கொஞ்சம் பிடியை தளர்த்தா விடமாட்டேனா சகாதேவன். கையில் அடிச்சு சத்தியம் பண்ணு. என்னப்பா சத்தியம் பண்ணணும் பகவான் கேட்டார். வன்பாரத போரில் வந்தடைந்தேன், ஐவரையும் நின் பார்வையால் காக்க வேண்டும் நெடுமாலே என்று சத்தியம் பண்ணி கொடுனார். பெரியோர்களே, அன்று சகாதேவன் தன்னுடைய ஞானத்தால் பகவான் கண்ணனிடமிருந்து அந்த சத்தியத்தை வாங்கவில்லை என்று சொன்னால் குருச்சேத்திர போரில் பாண்டவர்களையே போட்டு தீர்த்திருப்பான். அப்போ தூது செல்லுகிறவன் எப்படி பாருங்க. இதையெல்லாம் சிந்திக்க வைத்தது இந்த புலவர் கவிஞர்களுக்கு ஔவையாருடைய பேச்சு. மிக அற்புதம். ஔவையார் அதிகமான நெடுமாறஞ்சியினுடைய போர் தூதராக மட்டும் செயல்படவில்லை. அவர் ராணுவ தளபதியாகவும் செயல்பட்டிருக்கிறார். அது அப்படிப்பா ஒரு புலவர் ராணுவ தளபதியா இருக்க முடியும்? பகைவர்களை பார்த்து சொல்லுகிறார், களம்புகழ் ஓம்புமின் தெவ்வீர் போர் எதிர்ந்து எம்முழும் உடல் ஒரு பொருணன் வைகல் எண் தேர் செய்யும் தச்சன் திங்கள் வலித்த காலன் என்றார். பகைவர்களே, உங்களுக்கு வந்து சொல்லுகிறேன், நீங்கள் போர்க்களம் புகாதீர்கள், போர்க்களத்திற்கு வராதீர்கள், வந்தால் திரும்பி போக மாட்டீர்கள். உங்களை போர்க்களத்திலே எதிர்ந்து போர் செய்வதற்கு ஆற்றலுடைய ஒரு மரபன் அடலாண்மை சிங்கம் எங்களிடத்திலே இருக்கிறார். களம்புகள் ஓம்பு மின் தெவ்விர் போர் எதிர்ந்து எம்முழும் உடலொரு பொருணன் வைகல் எண் தேர் செய்யும் தச்சன் திங்கள் வலித்த காலன். அவனுடைய ஆற்றலுக்கு வந்து சொல்லட்டுமா? ஒரு தச்சன் சிற்பக்கலை தெரிந்தவர் ஒரு நாளில் 8 தேர்களை சும்மா சர்வ சாதாரணமாக செய்து முடிக்கிற தச்சன், அவ்வளவு ஆற்றலுடைய தச்சன் ஒரு மாதம் முயன்று ஒரு தேர்காலை செய்திருப்பானே. ஆனால் அந்த தேர்கால் எவ்வளவு வலிமையுடையதாக இருக்குமோ அதுபோன்ற வலிமையுடையவன் எங்கள் தலைவன் என்றார். ஓங்கி அடித்தால் 9 டன் சிங்கம். இது சொல்றது யாரு? ஒரு புலவர். அதிகமான நெடுமாறஞ்சியினுடைய ராணுவ தளபதி நிலையில் இருந்து பேசுகிறார் அமைச்சர். எப்படி பாருங்க, ஒரு பெண்பா. களம்புகள் ஓம்பி மின் தெவ்வீர் போர் எதிர்ந்து எம்முழு முழல் ஒரு பொருவனன் வைகல் எண்தேர் செய்யும் தச்சன் திங்கள் வலித்த காலம். அது மட்டுமா, போர் வீரர்களுக்கு ஒரு எச்சரிக்கை கொடுக்கிறார், ஒரு அறிவிப்பு. போற்றும் என் மரபீர் சாற்றுதும் உண்மை. வீரர்களே, உங்களை காத்துக் கொள்ளுங்கள்.
யாம் கூறுகின்றோம். யாரு? ஔவையார் சொல்றார். போற்றுமின் மரபீர் சாற்றுதும் உண்மை ஊர்குறு மாக்கள் ஆட கலங்கும் தாழ்வடு சின்னீர் களிர் அட்டு வீழ்த்தும் ஈர்ப்புடை கராத்து அன்னை என்னை நுண்பல் கருமம் நினையாது சிறுவனன்று இகழில் பரலரிது ஆடே. வீரர்களே, உங்களை காத்துக் கொள்ளுங்கள். உங்கள் மீது கொண்ட அன்பினால் நான் சொல்லுகிறேன். என் தெரியுமா? ஊர் சிறுவர்கள் ஆடியதால் கலங்கிய காலளவு நீரானாலும் ஒரு முதலை யானையை வீழ்த்திவிடும். அவ்வளவு ஆற்றலுடையவன் என்னுடைய தலைவர். அவனுடைய ஆற்றலை போற்றாது நீங்கள் அமர்க்களம் புகுவீர்களே, ஆனால் நீங்கள் வெற்றி பெற முடியாது, நிச்சயம் தோல்வி அடைவீர்கள் என்று பேசுகிறார். ஆயிரத்தி 1971 ஆண்டு இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் போர் நடந்தது. அப்போது இந்திய ராணுவத்தின் தலைவராக தளபதியாக இருந்தவர் ஜெனரல் மேனக்ஷா. போரின் இறுதி கட்டம் போர் முறையில் நின்று கொண்டு ஜெனரல் மேனக்ஷா ஒரு ப்ரொக்ளமேஷன், ஒரு அறிவிப்பு பாகிஸ்தான் வீரர்களுக்கு கொடுத்தார். We know where you are. All your ways are closed. Your generals are giving you false hope. Please surrender, surrender, surrender. இதுதான் அந்த பெருமகன் சொன்னது. நீங்கள் எங்கே இருக்கிறீர்கள் என்பது எங்களுக்கு தெரியும். உங்களுடைய வழிகள் எல்லாம் அடைக்கப்பட்டு விட்டன. உங்களுடைய தளபதிகள் உங்களுக்கு தவறான நம்பிக்கையை ஊட்டிக் கொண்டிருக்கிறார்கள். சரணடையுங்கள், சரணடையுங்கள், சரணடையுங்கள். இந்திய ராணுவ வரலாற்றில் பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்பட வேண்டிய உரை இது. இது அன்று ஔவையார் சொல்வதை நினைவு மூட்டுவது போல் இருக்கிறது. எங்கள் தலைவன் அதியமான் நெடுமானஞ்சி அவன் போர்க்களம் புகுந்து அமராடுவது என்றால் அவனுக்கு அல்வா சாப்பிட்டது மாதிரி ஔவையார் சொல்றார். பொதுவில் தூங்கும் விசியுறு தன்னுமை கால் பொறு தென்கண் கேட்பின் அதுபோர் என்னும் என் ஐயும் உளறினார். அதாவது ஊர் பொதுமன்றம் தன்னுமை பறை தொங்குகிறது, காற்று வேகமாக அதில் மோதுவதால் ஒலி வருகிறது. அந்த பறை ஒலியை கேட்டவுடன் இது போர் பறைதான் என்று அவருடைய புயங்கள் எல்லாம் அவருடைய விரும்புகின்றனவா. போர் என்றால் புலிக்குணம், பொங்கும் என்ப காதல் என்றால் பூவனம், புகழுக்குரிய மானம் என்றால் உலகுக்கே ஒரே இனம் என்று காட்டியவர் அதியமான் நெடுமானஞ்சி. அப்படி சொல்ற. இன்னும் ஒன்றை குறிப்பிட்டார். செருவர் நோக்கிய கண் தன் சிறுவனை நோக்கியும் சிவப்பு ஆனாவே என்றார். பகைவர்களை பார்த்தவுடன் அதியமான் நெடுமானஞ்சியினுடைய கண்கள் கோவை பழ மாதிரி அப்படியே சிவந்தனவா. இங்க வீட்டில் வந்து தன்னுடைய சிறுவனை, தன்னுடைய மகனை பார்த்தபோது கூட அந்த சினம் மாறவில்லையாம், கண்ணினுடைய சிவப்பு மாறவில்லையாம். இப்படி பெரியோர்களே 2000 ஆண்டுகளுக்கு முன்னால ஒரு தமிழ் புலவர், பெண்பார் புலவர் தன்னுடைய அற்புதமான சொல்லாற்றலினாலே அதியமான் நெடுமானஞ்சியினுடைய போர் தூதராகவும் இராணுவ தளபதியாகவும் செயல்பட்டு மிக அருமையாக தன்னுடைய புலமை நலத்தை காட்டியிருக்கிறார். தொடர்ந்து ஔவையாருடைய அருந்திறன்களை நாம் தொடர்ந்து பார்க்கலாம் என்று கூறி இந்த அளவோடு நிறைவு செய்கிறேன். வணக்கம்.